இருக்கிற அண்ணன் சம்பந்தப்பட்ட இன்று தமிழரசு கட்சி என்கிற இந்த வரலாற்று இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ஆர்வலர்களே, வடகிழக்கின் முதல்வர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களே, அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, கட்சித் தலைவர்களே, இங்கு நாடு தழுவிய வருகின்ற தமிழரசு கட்சியின் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் மாகாண சபை, உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், தவிசாளர்கள், பிரதி தவிசாளர்கள் எல்லோருக்கும், அதே நேரம் இங்கு வருகின்ற சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய பணிவான சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்வுவான் என்று கூறுகின்றனர். இன்றைய நிகழ்வு சம்பிரதாயபூர்வமாக இன்று தமிழரசு கட்சியின் தலைமை பதவியை பெறுகிற ஒரு மூத்த அரசியல் தலைமைக்கு வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதை வெறும் சடங்குக்காக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்காமல் ஒரு யுக மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக பலரும் பேசிச் சென்றதை மிக அவதானமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இடையிடையே தமிழ் பேசும் சமூகங்கள் அனைத்தும் ஓர் அணியிலே திரள வேண்டிய தருணம் இதுதான் என்பதை வலியுறுத்தி எல்லோரும் பேசிய அதே நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கிற முஸ்லிம்களின் அதிகபட்ச ஆணையை பெற்ற இந்த இயக்கமும் அவ்வாறான ஒட்டுமொத்த போராட்டம் முன்பு இணைய வருமாறு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்த அழைப்புகளையும் நான் மிக பொறுமையோடு சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்றைய அரசியல் சூழலில் ஆட்சியாளர்கள் தங்களுடைய மேலாதிக்க செருகளை பலவிதமாக எங்களுக்கு மேல் பிரயோகிக்கிற ஒரு தருணத்தில் சரியான பிரச்சனையோடு தமிழரசு கட்சியின் ஆரம்ப போராட்ட வழிமுறைகளை மீண்டும் அதே கடையத்தில் பயணிக்க வேண்டிய அவசியம் இருப்பது, ஒரு உருக்கமான சாத்வீக போராட்டம் ஒன்றுக்கான களம் ஒன்று மீண்டும் அமைய வேண்டிய அவசியத்தை நாம் மாத்திரமல்ல, சர்வதேசத்தில் இங்கிருக்கிற சிறுபான்மையினருக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வு கிட்ட வேண்டும் என்று நினைக்கிற அனைத்து நட்புறவு சக்திகளும் வலியுறுத்துகிற ஒரு தருணத்திலே இவ்வாறான ஒரு கூட்டு முயற்சியின் தேவைப்பாடு உணரப்படுகிற இவ்வேளையில் தமிழ் பேசும் முஸ்லிம் சமூகம் எங்களுக்கிடையே இருக்கிற பிராந்திய ரீதியான, பிரதேச ரீதியான முரண்பாடுகள் குறித்த ஆக்கபூர்வமான, சிநேகபூர்வமான பேச்சுக்களை மிக தெளிவான உள்ளத்தோடும் சரியான புரிந்துணர்வோடும் தாராளமான விட்டுக் கொடுப்போடும் நாங்கள்
செய்வதற்கான மனக்குடத்தை எங்களுக்குள் ஆக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒவ்வொரு தலைமைக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவராகத்தான் நாங்கள் இந்த அவைக்கு வருகை தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களோடு எம்மிடையே இருக்கிற முரண்பாடுகளை களைந்து ஒருமைப்பட்டு எங்களை பிரித்தாள நினைக்கிற கபடத்தனமான அரசியல் தந்திரங்களை ஓரங்கட்டுகிற உறுதியுடனான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எங்களுக்குள் விட்டுக் கொடுப்பனை நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிற சமூகங்களின் அரசியல் அபிலாஷைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு தெளிவான இலக்கை நோக்கிய நகர்வை ஆரம்பிக்க வேண்டிய தருணம் இப்பொழுது வாய்த்திருக்கிறது என்று நான் மிக திடமாக நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே இது குறித்த முன்னெடுப்புகளை இங்கு எனக்கு முன் பேசிய ஏனையவர்கள் சொன்னது மாதிரி தனியே தமிழ் பேசும் சமூகங்கள் என்ற அடிப்படையில் வடகிழக்கிலே வாழுகிற நம் இரு சமூகங்கள் மாத்திரமல்ல, மலையக தலைமைகளோடும் இந்த நாட்டில் நேர்மையாக சிந்திக்கிற தமிழ் பேசும் மக்களின் சுயநிர்ணய உரிமையை தொடர்ந்தும் ஆதரித்து வந்த, அதற்காக குரல் கொடுத்து வந்த இடதுசாரி தலைமைகளோடும், அதே நேரம் தெற்கிலே இருக்கிற நேர்மையாக நியாயமாக சிந்திக்கிற நடுநிலைவாதிகளோடும் நாம் பேசுவதற்கு, அவர்கள் உண்டாக காணுவதற்கு, அதே நேரம் அண்ணன் விக்னேசன் அவர்கள் சொன்னது போல இன்று கூட்டாட்சி என்கிற சித்தாந்தம் அப்பாவி நாட்டுப்புற சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த நாட்டை பிரிப்பதற்கான ஒரு தந்திரோபாயம் என்கிற மனோநிலை மிக ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தின் சரியான பரிமாணங்களை மிக இலகுவான முறையில் அவர்கள் மக்களை கொண்டு செல்லுகிற, அவர்களை அறிவுறுத்துகிற, அவர்களோடு சிநேகபூர்வமாக இந்த விஷயங்களை பரிமாறிக் கொள்ளுகிற ஒரு பரந்துபட்ட கருத்தாடலை ஆரம்பிக்க வேண்டிய கடமைப்பாடும் எங்களுக்கு மேல் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. வன்முறை அரசியலில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து சமூகங்கள் மீண்டும் வன்முறை தலைவிக்கக் கூடாது என்பதில் ஆர்வமாக இருக்கிற, வெறும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுகிற நப்பாசைக்காக மாத்திரம் இந்த விஷயத்தை தடுப்பதற்காக நாங்கள் வடகிழக்கை ராணுவமயப்படுத்துகிறோம் என்கிற போலி பேச்சை முன்னெடுக்கிற இந்த தரப்புகளை முறியடிப்பதற்காக தமிழ் பேசும் சமூகங்கள் அனைத்தும் ஒத்துழைப்படுவது மாத்திரமல்ல, தெற்கிலே இருக்கிற நியாயமாக சிந்திக்கிற நடுநிலைவாத அனைத்து சக்திகளையும் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றாக செயல்படுகிற ஒரு யுகம் உருவாக்குகிற காலம் இன்று உருவாகி வருகிறது. அதற்கு சர்வதேசத்தின் அனுசரணையும் ஆதரவும் இருக்கிற அதே நேரம் அதிலே மாத்திரம் தங்கி இருக்காமல் உள்நாட்டிலே இருக்கிற முனைப்பை சாத்வீகமாக முன்னெடுக்கிற அந்த போராட்டங்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தன்னையும் இணைத்துக் கொள்வதற்கு தயங்க மாட்டாது என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு நான் கூறிவைக்க விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே இன்றைய தலைமை தேர்தலில் அண்ணன் மாலை அவர்கள் திருமலை கிரகணத்திலே இருந்து இன்றும் தமிழரசு கட்சியின் கொள்கை அடிப்படையிலே பலவிதமான விஷயங்களை பரிந்துரை செய்திருக்கிறார். அந்த பரிந்துரைகளில்
பெரும்பான்மையானவற்றை அங்கீகரிக்கிற அதே நேரம் அரசியல் யாப்பு குறித்த அவர்களுடைய விதப்புரைகளை இன்னும் ஆழமாக பரிசீலனை செய்து தமிழ் தேச சமூகங்களின் விடுவி நோக்கிய ஒருமித்த தீர்வை எட்டுவதற்கான ஒரு இணக்கப்பாட்டை எங்களுக்குள் உருவாக்கிக் கொள்கிற முயற்சியிலும் ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்குள்ளே அது சம்பந்தமான ஒரு கருத்துருமாப்பாட்டை ஏற்படுத்துகிற முயற்சியிலும் நாங்கள் தீவிரமாக இறங்க ஆரம்பித்திருக்கிறோம். எனவே அடுத்து வரும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இந்த நாட்டின் அரசியல் யாப்பு குறித்த எங்களுடைய நிலைப்பாடுகளை மிக தெளிவான முடிவுகளோடு விட்டுக் கொடுப்புடனான பேச்சுவார்த்தைகளை இவ்வாறான கொள்கையுடைய ஒத்த கொள்கையுடைய ஏனைய எல்லா சக்திகளோடும் பேசுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அவ்வாறான ஒரு தருணம் வருகிற போது எங்களுக்கு மத்தியிலே சரியான இணக்கப்பாடுகள் வருகிற போது இந்த சாத்விக போராட்டம் நிச்சயமாக இந்த நாட்டிலே வாழுகிற அனைத்து சிறுபான்மை சமூகங்களுக்கும் சமத்துவமான அரசியல் உரிமைகளையும் ஒரு ஜனநாயக நாட்டிலே உச்சக்கட்டமாக அனுபவிக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களையும் பெற்ற நாங்கள் வாழும் இடங்களில் எங்களுடைய பூர்வீக பூமியில் கபலீகரம் செய்ய நினைக்கிற கபடத்தனமான மேலாதிக்க போக்கை முறியடிக்கிற அந்த போராட்டத்தை நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து முன்னெடுக்கிற ஒரு யுகம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனைகளோடு அண்ணன் மாவைக்கும் இன்று இந்த தமிழரசு கட்சியின் மாநாட்டை முடித்து வைக்கிற இந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள வந்திருக்கிற போராளிகள் உங்களுடைய போராட்டம் அனைவருக்கும் என்னுடைய கட்சியினருமான அனைத்து வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமாக சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.